ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன யோகங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப துலா ராசிக்காரர்களுக்கு 2025 கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க, 2025 மார்ச்சுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார். அதே போல பாருங்க, குரு பகவான் 2025 மே மாசம் பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 2025 ஏப்ரலுக்கு பிறகு 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இதுதான் பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு 2025 கோச்சார கிரக நிலவரங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு 2025 ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆண்டாக இருக்கும். சரித்திரம் படைக்க போகும் ஒரு ஆண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். கோச்சாரத்துல சனி பகவானுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம், அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது. அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்சுக்கு அப்புறமே பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும். அதே போல குரு பகவான் பாருங்க 9ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். இந்த 2025 மே மாசத்துக்கு பிறகு ஓடுனவனுக்கு 9ல குருங்கிற மாதிரி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது. குரு பகவான் இந்த 9ஆம் இடத்துல அமரக்கூடிய காலங்கள். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சாதமான இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதே போல கேது பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்வார். இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு. அப்ப வருடக்கிரகங்கள் எல்லாருமே பாருங்க சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த 2025 துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்வது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம். 2025 மார்ச் வரையும் 5ஆம் இடத்துல இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பாருங்க, அந்த முடிவு சரியானதாக இருந்திருக்காது. எதிரே ஒரு குழப்பம் இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு 5ல சனின்றதுனால 2023 ஜனவரியில இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனிங்க. இந்த 5ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகு பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனை, அதே போல எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல, எங்க போனாலும் ஒரு சில கஷ்டங்கள். நிறைய பேருக்கு பாருங்க கோணத்துல சனின்றதுனால விபத்து, கண்டம், காயம், உடம்புல அடிபடக்கூடிய சூழ்நிலை, உடம்புல கட்டி போடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும். அதே போல வியாபாரம், சொந்த தொழிலாம் ஒரு பெரிய பிரசித்திங்கிறது இருந்திருக்காது. ஆனா 2025 மார்ச்சுக்கு பிறகு விடுதலை, வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, சனி பகவான் 6ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல சனி அமர இருக்கிறார். சனி பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். இந்த 2025 மார்ச்ல இருந்து 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலங்க. வாழ்க்கையில தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி. இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால பாருங்க, நீண்ட காலம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், உயர் பதவி இல்லாதவர்களுக்கு உயர் பதவி இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும். வாழ்க்கையில பாருங்க ஒரு மிகப்பெரிய இடத்தை நீங்க பிடிக்க முடியும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் அளவில்லாத ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும். கலைத்துறை இருப்பவங்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில வசதி வாய்ப்புக்கு குறைவு இருக்காது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் துலா ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச்சுக்கு அப்புறம். இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு ஸ்தானம். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும், வழக்கு பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். குடும்பத்துல நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். நோய் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படும். எதிரிகள் தலைதெறிக்க ஓடுவாங்க. 6ஆம் இடத்துல சனி அமரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்ல இருந்து 2027 ஜூன் வரையும். அப்ப இந்த 2025 உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு
ஒரு யோகமான காலம் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலம்தான். வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே கிடைக்க இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரை யோகாதிபதிங்க. ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அவர். துளாராசிக்காரர்களுக்கு 4க்கும் 5 குடைவர் சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஒரு செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். வாழ்க்கையில நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம், அத்தனை காலங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப துளாராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்க இருக்கிறது 2025 மார்ச்ல. அதே போல 2025 மே மாசம் பிறகு 9ஆம் இடத்துல குரு அமர இருக்கிறார். இந்த மே மாசம் வரையும் 8ஆம் இடத்துல குரு இருப்பார். கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வராம பாத்துக்கணும். தேவையற்ற அவமானங்கள்லாம் வருங்க. மே மாசம் வரையும் பாருங்க 8ல குரு இருக்கிறார். உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் சனி 6ஆம் இடத்துக்கு போனாலும் குரு 8ல இருக்கும்போது ஒரு சில அவமானங்கள் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல பாருங்க 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப கடன் ஒரு அளவுக்கு மீறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எதுல முதலீடு பண்ணாலும் பாருங்க 2025 மே மாசத்துக்கு பிறகு நீங்க தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி கிடைக்கும். குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போறார் அப்படின்னா இது ஒரு மாற்றமான ஒரு காலம். வாழ்க்கையில ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். 2025 மே மாசத்துக்கு பிறகும் பாருங்க உங்களுக்கு குரு 9ல, 2025 மார்ச்ல இருந்து சனி 6ல. அப்ப குரு 9ஆம் இடத்துக்கு போகும்போது உயர் பதவி கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல தொட்ட காரியங்கள்லாம் வெற்றிட முடியும். திருமண யோகம், ஏன்னா ராஜபாரு வந்துருச்சு. 2025 மே மாசத்துக்கு பிறகு துளாராசிக்காரர்களுக்கு முழு ராஜபார்வை. நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் அந்த குறை அகன்றுடும். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்ப்பார். அப்ப இது ஒரு சிறப்பு. 9ஆம் இடத்துல குரு அமரக்கூடிய காலம் பாருங்க. தகப்பனார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அவ்வளவுதான். மற்றபடி பாருங்க உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போன பிறகு நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும், நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அதுல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தாங்க துளாராசிக்காரர்களுக்கு 2025ல. அதே போல கேது 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். கேது 11ஆம் இடத்துல இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டுங்க. உயர் பதவிங்கிறது உண்டு. உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் லாபஸ்தானத்துல கேது இருக்கும்போது. அதே போல 5ஆம் இடத்துல ராகு இருப்பார். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. மற்றபடி பாருங்க உங்களுக்கு பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைனா அதை பெரிதுபடுத்தக்கூடாது. ஒரு சிலர் பூர்வீகத்தை விட்டு வெளில வந்துடலாம் 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். மற்றபடி பாருங்க இந்த 2025ல ஒரு சரித்திரம் படைக்க போகக்கூடிய ராசி எது அப்படின்னா இந்த துலா ராசி தான். கோடீஸ்வர யோகம் எந்த ராசி கிடைக்க போகுது அப்படின்னா துலா ராசிக்கு தான் 2025ல. ஏன் அப்படின்னா சனி பகவான் பார்த்து கொடுக்கிற சொத்து அடியா சொத்து. சனி ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது 6ஆம் இடம். புது உத்தியோகம் தேடி வரும். ஏன்னா சனி தொழில்காரர்கள், அவரு 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்துல அமர்றார். அப்ப வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும். அதுவும் ஒரு நல்ல வேலையா கிடைக்கும். உயர் பதவிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு குறைவு இருக்காது. எங்க போனாலும் அதிர்ஷ்டம் தான். பணம் கொட்டன்னு கொட்டும். துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தெல்லாம் பரிசு கிடைக்கும். இப்படி பல அதிர்ஷ்டங்களை 2025 மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க. மே மாசத்துக்கு பிறகு இன்னும் கூடுதல் பணம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது குரு 9ஆம் இடத்துல அமர்வதனால. அப்ப துளாராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்ல இருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.